கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் பிரசங்கி 4வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதி. முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதாவது சிங்கிளா தனியா இருக்கிற ஒரு நூல் ஈஸியா பட்டுன்னு இழுத்த உடனே அது அருந்து போயிடும். அதுக்கு பலன் அவ்வளவுதான். தனியா இருக்கும்போது பலன் கிடையாது. ஆனா முப்புரி நூல், அதாவது ஒரு நூல் அதோடு கூட இன்னொரு நூல் சேர்த்து நம்ம அப்படியே சேர்த்து திரித்து வைத்திருப்பார்கள். ஸ்ட்ராங் ஆயிரும். அதோட இன்னும் முப்புரி நூல், அப்ப இன்னொன்று மூன்றாவது ஒரு நூல் இப்படி சேர்த்து கொண்டே போகும் பொழுது நல்ல ஸ்ட்ராங் ஆயிரும். அந்த கயிறை யாரும் அறுக்க முடியாது. கயிறு இழுக்கிற போட்டிலாம் பார்த்துருப்பீங்களா? அந்த கயிறு எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு எத்தனை நூல் சேர்ந்து ஒன்றா கயராக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு முந்தின வசனங்கள் பாருங்க. 9வது வசனம், ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் என்று சொல்லி எழுதியிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்னா, தனித்து இருந்து செயல்படுவதை காட்டிலும் இருவராக கூடியிருந்து செயல்படுவது நல்லது. ஒருவர் 1000 பேரையும் இருவர் 10,000 பேர், அதாவது 10,000 பேரையும் கர்த்தர் ஒப்பு கொடுத்தா துரத்த முடியும்னு எழுதி இருக்குது இல்லையா? அப்போ ஒருவேளை ஒருவரோடு இன்னொருவர் சேர்ந்து இருப்பது இன்னொரு நல்ல பலமா இருக்கும். ஒருவர் சோர்ந்து போனா ஒருவர் தூக்கி விடுவாங்க, ஒருவர் அவங்கள பலப்படுத்த முடியும். 2 கை சேர்ந்து செயல்பட்டா அவர்களுடைய பிரயாசம் மிகுந்த பலன் உண்டாக்கும் என்று எழுதியிருக்கிறது. கணவனும் மனைவியும் இல்லையா, பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸ் சேர்ந்துருக்காங்க. 2 பேர் சேர்ந்து செயல்பட்டா அவங்க அந்த பிஸ்னஸ் ஒரு மனதா இருந்து செயல்பட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா வளர்ந்துடும். இன்னும் அதிகமான பேர், இன்னும் நிறைய பேர் சேர்ந்து உழைக்க, அதற்காக செயல்பட இரவும் பகலுமாக அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல வரத்து உண்டாகும். ஒருவராய் இருந்து ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிலும் பலர் சேர்ந்து செய்வது ஒரு ஆசீர்வாதம். அதான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமானது ஏற்றதுமா இருக்கிறது இல்லையா? சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது ஆசீர்வாதமானது. அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், அங்கு கர்த்தருடைய ஜீவன் அங்கு உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இப்போ முப்புரி நூல் என்றால் இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். கணவன் மனைவி, 3வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் கூட இருப்பாரானால் முப்புரி நூல். அப்போ இந்த நூல் ஒரு நாள் அறவே அறாது. விசேஷமாக கணவனும் மனைவியுமாக திருமண சம்பந்தத்திலே இணைக்கப்படுகிறார்கள். அப்படி இணைக்கப்படும் பொழுது இருவரும் தனியாக ஓடிக்கொண்டிராமல் தங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய குடும்பத்தின் தலைவராக சேர்த்து அழைத்து கொண்டு 3 பேராக நடந்து போனால் அது எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்குமா? அந்த பந்தம் ஒரு நாளும் அருந்து போகவே போகாது. அவர்களுக்கு அடுத்து பிள்ளைகள் சந்ததி என்று வரும் பொழுது கூட குடும்பமானது மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் போல அருமையாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு மனதோடு சேர்ந்து செயல்படுங்க, குடும்பமாய் சேர்ந்து செயல்படுங்க. சகோதரர்களாக, சகோதரிகள் என்றால் சகோதரிகளாக ஒரு காரியத்துல சேர்ந்து செயல்படுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்கள் பிரயாசம் பலனுள்ளதாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோடு கூட கர்த்தரையும் அழைத்து கொள்ளுங்கள். அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எங்களை சந்திக்கும் போது சொல்லுவாங்க, நாங்கள் 3 பேர் பார்ட்னராக இருக்கோம், ஆனால் 4வது நபராக ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவாங்க. அப்போ பாருங்களேன், அப்போ பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு தொழில் பண்ண, ஒரு நிறுவனம் நடத்த, ஒரு காரியத்தை செய்ய அத்தனை பேர் மாத்திரமல்ல, அவர்களோடு கர்த்தரையும் அழைத்து கொள்ளுவீர்கள். ஆனால் முப்புரி நூல் சீக்கிரம் அறாது. குடும்பமானாலும் குடும்பம் கட்டுக்கோப்பாக நிற்கும். குடும்பத்தில் பிரிவினைகளோ கசப்போ வராது. கர்த்தர் அருமையாய் இணைத்து அழகாய் கொண்டு போவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி முப்புரி நூல் சீக்கிரம் அறாது என்பதை குறித்து பார்த்தோம். ஆம் தகப்பனே, இதோ இந்த நாளில் கூட தேவ பிள்ளைகள் குடும்பங்கள் ஒரு மனதோடு இருக்க நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் தலைவராக கர்த்தாவே உம்மை அவர்கள் வைத்து கொண்டு பலப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன்.
அதனோடு கூட தொழில் செய்பவர்கள், வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே, அவர்கள் தனித்து அல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து செயல்படும் பொழுது அங்கே ஒரு மனதை கட்டளையிடுவீராக. அங்கே கர்த்தர் நீர் தலையாக வரும் பொழுது அங்கே ஆசீர்வாதமும் ஜீவனும் பெருகுகிறது அல்லவா ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.